நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், மற்றவங்களுக்கு நான் சேவை பண்ணுறேன், நான் வாலண்டியரிங் கொடுக்குறேன், ஒரு ஒரு இந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சேர்ந்து நான் வாலண்டியரிங் கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். நம்ம அந்த மற்றவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த மற்றவங்கள்ல நம்மளும் இன்க்ளூடட். அது ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்துல எங்கேயுமே நம்ம எல்லாருமே இன்டர் கனெக்டடா இருக்கிறோம். யாருமே தனியா நான் மட்டும் தான் இருக்கிறேன். பிசிக்கலா நம்ம நினைச்சுக்கலாம். நான் இங்க இருக்கிறேன், இது என்னோட வீடு, இது என்னோட இடம், நான் இங்க இருக்கிறேன் தனியா, இது வேற அது வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆற்றல்களால் ஆனவர்கள் அப்படின்றத பார்த்தோம். வி ஆர் எனர்ஜி பீயிங்ஸ். நம்ம ஆற்றல்களால் ஆனவர்கள். அப்போ ஆற்றல்களால் ஆனவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக போயிட்டு ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் அவங்கள மீட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த எண்ணம் அங்கே போய் ரீச் ஆகிடுது குயிக்காக. எப்படி ரீச் ஆகுது? நீங்கள் எதுவுமே கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. உடனே அவங்கள பார்க்குறீங்க. என்ன சொல்கிறாங்க? சார், உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு தான் யோசிச்சேன் உங்களை பற்றி. பார்த்தா நேரில் வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். கரெக்டாக ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் ஃபோன் வந்துடுச்சு. எப்படி அது கரெக்டாக நடக்குது? டெலிபதி அப்படின்னு சொல்கிறோம். டெலிபதின்ற விஷயங்களை சொல்கிறோம். எப்படி அது நடக்குது அப்படின்னா, நீங்கள் சொல்லும் போதே அந்த விஷயங்கள், அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழியாக வெளியில் போயிடுது ஆட்டோமேட்டிக்காகவே.